தள்ளுவண்டி கடை மசாலா சுண்டல் இது எத்தனை பேரோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். ஈவினிங் டைமில் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்கு 1 கப் வெள்ளை சுண்டலை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து இது கூடவே உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி லைட்டாக மசிச்சு வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு இது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மணம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டலையும் சேர்த்து கூடவே 2 கப் தண்ணி, தேவைப்பட்ட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மசாலா சுண்டல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சூடாக பானிபூரியையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் பானிபூரி சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கிரேவி, அதுக்கு மேலே திரும்பவும் பூரி, வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் தள்ளுவண்டி கடை மசாலா சுண்டல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.